கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த அந்த பெரும் வாய்ப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய சபை குருவானவர்களுக்கும் நன்றி உரித்தாக. வார்த்தை சென்றதுக்கு முன்பாக ஒரு காரியம். ஒரு நபர் ஊழியத்தை துவங்கி படிப்படியாக பல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நிறைய பள்ளிகள், நிறைய அனாதை விடுதிகள் மற்றும் சபைகளை கட்டி கொண்டே சென்று சிறப்பாக ஊழியத்தை செய்து தன் வாழ்க்கையை முடித்தார். அவர் சொல்கிறார், இதற்கெல்லாம் காரணம் வேதாகமத்தை வாசிப்பது தான். அவர் எழுதுகிறார், ஏறக்குறை 200 முறை முழு வேதாகமத்தை நான் வாசித்தேன். வாசிக்க வாசிக்க கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் அப்படின்றார். அதில் 200 முறையில் 100 முறை நேர் முழங்கால நின்று அந்த வேதாகமத்தை அவர் வாசித்தார் என்று எழுதுகிறார். பின்னும் அவர் எழுதுகிறார், ஜெபிப்பது கூட சுலபம், ஆனால் வேதத்தை வாசிப்பது கடினம். ஆகையால் அவர் கூறுகிறார், வேதத்தை வாசிக்க முற்படுவோம், மெய்யாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதனுடைய விளைவு தான் இத்தனை காரியங்கள் என்னால் செய்ய முடிந்ததுன்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை, நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபிச்சிடலாம். வேதம் வாசிக்கும் போது தான் பார்த்துருக்கீங்களா, அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? திறந்து வாசிக்கும் போது தான் எங்கேருந்து வரும்னு தெரியல, தூக்கம் வரும். ஒரு அழுத்தம் பார்த்தீங்களா? வேதாகமத்தை வாசிப்பதுக்கு சாத்தான் நிறைய தடையை கொண்டு வருவான். ஆனால் அதையெல்லாம் மேற்கொண்டு அவருடைய வசனத்தை நாம் எவ்வளோக்குள்ள வாசிக்கிறோமோ, அந்த நபர் சொன்னது போல கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துவார். அவர் யார் தெரியுமா? சிறந்த கர்த்தருடைய பணியாளர் ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லப்பட்ட அந்த தேவ மனிதன் இப்படியாக எழுதுகிறார். ஆகையால் இந்த சிந்தனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு விசை கண்களை மூடி தலையை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, உமது குமார் இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட இந்த உம்முடைய திரு சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போதும் கூட ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி திருவார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் அதை வாழ்க்கையில் செயல்படுத்த துணை புரிவீராக. உம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்படுகின்ற வார்த்தையானது நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாக 30, 60, 100 கனி கொடுக்க என் மீட்பர் கிருபை செய்வீராக. மீட்பர் பாதம் பணிந்து வேண்டி கேட்கிறோம் தயவுள்ள தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி சிறிய பகுதி தான். ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ள 5 வசனம் தான் நாம் வாசித்தோம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 - 23 வரைக்கும் வாசித்தால் நாங்கள் பார்க்கிறோம். வசனம் சொல்கின்றது, முதலாக உயிர்த்தெழுந்த இயேசு மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அவர்களும் ஆவலோடு விடிய காலை அந்த கல்லறைக்கு வந்து நிற்கும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டுள்ளது. யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஓடி வந்த இந்த பெண் அங்கே பார்த்தால் கல் புரட்டப்பட்டது, கல்லறை காலியாக உள்ளது. அப்பொழுது இயேசுவானவர் அவங்களுக்கு இன்னும் தென்படவில்லை. யாரை தேடினு கேட்கும்போது வசனம் சொல்கிறது, அவர் ஒரு தோட்டக்காரன் என்று எண்ணி மரியாள் சொல்கிறார், அவரை வைத்த இடம் எங்கே சொல்லுங்கள் கேட்கும்போது மரியாளே என்று அவர் சொல்லும்போது ரபோனி என்று சொல்கிறார். இந்த சங்கதியை அவர்கள் நேராக சீடருக்கு சொல்ல முற்படுகிறார்கள். அக்காலத்தில் பெண்கள் இழிவாய் காணப்பட்டார்கள். ஆகையால் பெண்களுடைய சாட்சியை சீடர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். என்ன பெதற்றாங்க போல அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்ல காரியங்கள் ஒன்றும் அவர்கள் ஞாபகத்தில் வரவில்லை. ஏன்னா அவங்க இன்னும் சொல்கிறாங்கன்னு சொல்லி அசட்டையாய் போய்விட்டார்கள். மாத்திரமல்ல, இவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரு அறையில் கதவை பூட்டி கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், இதே யூதர்கள் இயேசுவை எப்படி கொலை செய்தார்களோ நம்மை பார்த்து விட்டால்
நாம் சமுதாயத்தில் சுற்றி திரியும் போது, ஹேய், நீயும் அந்த மனிதனோடு 3.5 ஆண்டு இருந்தீர்கள் அல்லவா, ஆகையால் சொல்லி நம்மேலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை போட்டுவிட்டு நம்மையும் கொன்று விடுவார்கள் என்ற அச்சத்தில், பயத்தில் இவர்கள் நடுக்கத்தோடு கதவை சாத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ஃபியர்ன்னுவாங்கல்ல, பயம். ஃபியர் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். சிறு பிள்ளைகளுக்கு தான் அல்ல, இல்லை வளர்ந்த நமக்கெல்லாம் ஃபியரே இல்லாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. சாத்தான் எல்லாருக்கும் அடிய வைக்கிற ஒரு பெரிய வெப்பன், ஒரு ஆயுதம்னா பயம். எல்லோரும் குடும்பம் வைத்திருக்கிறோம். ஒரு உதாரணம், நன்றாகத்தான் நேற்று இரவு சாப்பிட்டு ஜெபித்து படுத்திருப்போம். திடீர்னு வைஃபு, என்னங்க தொட்டு பார்த்தா பையனுக்கு சூடாகுதுன்னுவாங்க. என்னடா அது, நல்லா தானே சாப்பிட்டு படுத்தோம், நம்மளை மாதிரி அவனை தானே இட்லி சாப்பிட்டான், சாம்பார், உடனே 1000 சிந்தனை ஓடும் இல்லைங்களா. அதுவும் மிட் நைட் 12 1 மணி வச்சுங்க, என்னன்னு யோசிக்கும். உடனே ஒரு பயம் வருது, ஒரு திகில் வரும். இதுதான் விசேஷமாக யார் யார் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கின்றார்களோ, ஆண்டவரை பின்பற்றி வழி நடத்துகிறார்களோ, இப்படிப்பட்டவர்களை தான் சாத்தான் இந்த பயத்தை கொண்டு வருவது உண்டு. சிறு பிள்ளைகள் கேளுங்க, அவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர்னுவாங்க, இல்லை சரியாக படிக்கலாம் அந்த ஃபியர் வரும். வாலிபர்களுக்கு அது ஒரு மாதிரியான ஃபியர். நமக்கு குடும்பத்தை எப்படி நடத்தும், இன்னும் 10 நாள் இருக்கிறது, பணம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளை நெருக்குகின்றது. ஆகையால் சாத்தான் பயத்தை கொண்டு வந்து எப்படியாகிலும் நாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்ற ஒரு முட்டுக்கட்டையாக நிற்கின்றான். இதை நீக்குவதற்காகத்தான் ரட்சா பெருமான் உயிர் தெழுந்து அவர்கள் மத்தியில் பிரசன்னமானார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கின்றது, அவர்களை கண்டவுடன் சீடர்கள் மகிழ்ச்சியாக இருந்தவர். The disciples, when they saw Jesus Christ, they were joyful. ஹாப்பி வேற, ஜாய் வேறங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏறக்குறைய ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்த பார்த்தா வித்தியாசம் உண்டு. நான் ஒரு மேட்ச்சில் 100 ரன் அடித்தேன்னா ஐ எம் ஹாப்பி, ஏன்னா என் பேர் பேப்பரில் வரும், டிவியில் சொல்லுவாங்க. இல்லை என் பிள்ளை கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் ஐ எம் ஹாப்பி. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கு போயிடும். ஆனால் ஜாய், மகிழ்ச்சி என்பது எந்த ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போனாலும் ஜாய் நம்மை விட்டு விலகவே கிடையாது. ஜாய் இஸ் ஆல்வேஸ் பர்மனன்ட், ஹாப்பி இஸ் டெம்பரரி. நன்றாய் கவனிங்கள். இஸ் ஹாப்பினா ஃபைன், ஏதோ நல்லது நடந்திருக்கும், சந்தோஷமாகலாம். ஆனால் மகிழ்ச்சி, என்ன ஒரு காரியம் நமக்கு தாக்கினாலும் கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு விலகே போகாது. இங்கே பார்க்கிறோம், அதுவரைக்கும் பயத்தோடு திகிலோடும் இருந்து கொண்டிருக்கிற சீடர்கள் கர்த்தரை கண்டவுடன், ஏன்னா கதவு திறக்கல, ஒன்றுமே இல்லை, ஆனால் இயேசுவை அவர்கள் பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் காயங்களை காக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னும் அந்த காயங்கள் ஆறாதன்படினால் அவர் காயங்கள் கண்டவுடன் இன்னும் சொல்லக்கூடாத ஒரு மகிழ்ச்சி. யோசித்து பாருங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு ரட்சகர் பார்த்தவுடன் பெரிய மகிழ்ச்சி. ஞாபகம், அவர் இயேசு கிறிஸ்து பெத்லெஹேம் சிற்றூரில் பிறந்த பொழுது வயல்வெளியில் மெய்ப்பர்கள் இருந்தார்கள் இல்லையா, தன் மந்தையை காத்து கொண்டிருக்கும்போது திடீரென்று பெரிய வெளிச்சம் தோன்றியது. நள்ளிரவு உடனே வந்தது, முதல்ல என்ன பயம் வந்தது. இயேசு பிறந்த பொழுதும் கூட பயத்தை தான் சந்தித்தார்கள். ஆனால் அடுத்த நொடி வந்த ஒரு செய்தி, தூதன் சொல்கிறான், பயப்படாதிருங்கள், உலக ரட்சகராகிய இயேசு சிற்றூராகிய பெத்லெஹேமில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி அங்கு செய்தி வருகிறது. அவர் மரித்து உயிரோடு வந்த பொழுதும் கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். God gives them that assurance that he is there with them. என்ன பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன் பாருங்கள். வேதாகமத்துல நாம் பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27-30 வாஸ்தா தெரியும். இயேசு சீடர்களோடு 3.5 ஆண்டு பயணிக்கும் போது ஒரு விஷயம், கடல் மேல் நடந்து போகிறார். பேதுருவை கண்டவுடன் ஆச்சரியத்தோடு பறக்கிறான். இயேசு சொல்றார், வா பேதுருன்றார். பேதுருவும் நடக்க ஆரம்பித்தார். தண்ணீர் மேல், கடல் தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். திடீரென்று ஒரு அலை எழும்பிய போது, அதுவரைக்கும் இயேசுவை பார்த்து கொண்டிருந்த பேதுரு சரியாகத்தான் போயிருந்தார். அந்த அலையை பார்த்தவுடன் ஒரு திகில், பயம் வந்து உடனே முழுங்க ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, பயம் எப்படி ஒரு மனுஷனை கொண்டு போடுதுன்னு பார்த்து.
அதே போல் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அங்கே வாஸ்தால் ஒரு சம்பவம் நடைபெறுது. அதாவது அந்த முன் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வாஸ்தா எலியா என்ற தீர்க்கதரிசி நம்ம எல்லோரும் அறிவோம். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சவால் அங்கு நடைபெறுகிறது. கர்மேல் பர்வதம், அங்கு ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிகள், நடுவில் எலியா நிற்கிறார். அங்கே ஒரு சவால் நடக்கிறது. யார் மெய்யான தேவன், யார் பலியை அங்கே செய்து வானத்திலிருந்து அக்னியை வர வைத்து அந்த பலியை பட்சிக்கப்படுகின்றதோ அவரே மெய்யான தேவன் சொல்லி ஒரு சவால் விடப்படுகின்றது. எலியா சொல்கிறார், இன்னும் எத்தனை நாள்கள் நீங்கள் இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள்? ஒன்று கர்த்தரை செய்வீங்கள் அல்லது பாகால் தேவனை செய்வீங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு சவால் நடக்கும்போது எல்லோரும் அறிவோம். எலியா நேரம் வந்த பொழுது ஒரு காலை வைத்து தண்ணீரை நிறையாக ஊற்றி அதன் பிறகு ஒரு சிறு ஜெபத்தை செய்கிறார். பிதாவே, நீர்தான் உலக இரட்சகர், நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை இம்மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தயவு செய்து கூறுங்கன்னு சொல்லும்போது ஒரு சிறு ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்யும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது. இப்பேற்பட்ட காரியத்தை செய்த எலியா அடுத்த அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் துவக்கத்தில் வாசிக்கும்போது அப்போது ஆகாபு தான் அந்த நாட்டின் அரசன். அவன் போய் தன் மனைவியாக இசபேல்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நடந்தது. அப்படியா, நாளை மாலைக்குள் எலியாவின் உயிர் நான் எடுக்காமல் போவேனானால் நான் இந்த நாட்டுக்கு அரசி இல்லை என்று சொல்லி இந்த செய்தி எலியாவுக்கு காதில் வந்தவுடனே நேராக ஓடி எங்கேயோ போய் ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து விடுகிறார். நன்றாக கவனிங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தர் என்ன சொல்கின்றாரோ அதைத்தான் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவருடைய பிரதான பொறுப்பு. ஆனால் அது வரைக்கும் முன்னாள் வரைக்கும் ஆண்டவரை பற்றி வல்லமையாக எடுத்துரைத்து அவருடைய வல்லமை இந்த செயல் மூலமாக செய்து காண்பித்து இந்த மனிதன் எப்பொழுது மனிதனுடைய சத்தத்தை கேட்டானோ, அதுவும் ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்டானோ, உடனே பயம் அவனை நெருக்கி அவர் அந்த ஊரையே விட்டு ஓடி போய் ஒளிந்து விடுகிறார். This is what fear can do. Fear can rattle a man. பயம் ஒரு மனிதனை நொறுக்கி கொன்றுவிடும். இதை போக்குவதற்கு தான், இதை நீக்குவதற்கு தான் உயிர் தெழுந்த இயேசு அன்றைக்கு தன் சீடர்களுக்கு தோன்றினார். அதன் பிறகு இது முதல் காரியம். ரெண்டாவது, அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். சொல்கிறார் பார்த்தீங்களா, பிதா என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன். ஏனென்றால் 3.5 ஆண்டுகள் இவர்கள் இயேசுவோடையே பயணம் செய்தார்கள். பக்கத்திலே இருந்து அவர் பேசின உபதேசங்களை கேட்டார்கள். அவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். அவர்களோடு உணவு உண்டார்கள், அவர்களோடு தங்கி வாசம் செய்தார்கள். ஆகையால் 3.5 ஆண்டு த பெஸ்ட் ட்ரைனிங் ஜீசஸ் கிரைஸ்ட் கேவ் ஃபார் த டிசைபிள். சிறப்பான பயிற்சி 3.5 ஆண்டுகள் பிதா இயேசு டிசைபிள்ஸை ஆதாயப்பட. ஏன்னா தெரியும், இன்னும் நாட்கள் கொஞ்சம்தான், உலகத்தை விட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். ஆகையால் இவர்களை சிறப்பாக தயார் செய்துவிட்டு அதன் பிறகு இந்த பொறுப்பை இவர்கள் தான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இது செய்கிறார். அதன் பிறகு இப்போ சொல்கிறார் பாருங்கள், பிதா என்னை எந்த நோக்கத்தோடு அனுப்பினாரோ, அன்றைக்கு எல்லாரும் தெரியும், பிதாவானவர் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் எல்லாரையும் அனுப்பி ரட்சிப்புக்கு வழிநடத்த எவ்வளோ முற்பட்டார். ஆனால் மக்கள் இவர்கள் உபதேசத்தை புறக்கணித்தார்கள், தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். ஆகையால் தான் தன் ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்கு அனுப்பி, அப்போது கூட பாருங்கள், பரிசேயர் சதிசேயர் அவர்கள் தான் மத தலைவர்கள், திருவசனத்தை உண்மையான சத்தியத்தை சொல்லாதபடி மறைத்து வைத்தபடினால் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்து செய்தபோது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன்னா நம்ம பேசுவதற்கு எதிர்மாறாக பேசுகிறாரு. ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்றாரு, 2 ஆடை வைத்திருப்பான் இல்லாதவனுக்கு ஒரு ஆடை கொடுன்றாரு. இப்படிப்பட்ட உபதேசம் இதுவரை நாம் செய்ததே கிடையாது, கேட்டதே கிடையாது. ஜனங்களும் இவர் உபதேசத்தை கேட்பதற்காக அனுதினமும் திரள் கூட்டம் அவரை பின் செல்கின்றது. நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தார்கள்.
அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இயேசுவானவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெப ஆலயத்திலும் மற்ற பொது இடங்களிலும் ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். இந்த வசனம் சீடருக்கு மாத்திரம் இல்லை நண்பர்களே, இங்கே அமர்ந்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். God has given this responsibility to every believer who is seated in the church. நீங்களும் நானும் அவருக்கென்று ஸ்தானாதிபதிகள். நீங்களும் நானும் அவருக்காக உழைக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்கள் எடுத்துரைக்குவது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார் பாருங்க, ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்து ஊரே நாசம் பண்ணி கொண்டிருந்த மனிதன் எப்பொழுது ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்ட போது ஒரு மாபெரும் திருப்பு முனை அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டபடினால் அவரை போல் ஒரு சிறந்த மிஷினரி பார் இன்னும் பிறக்கவில்லை. இல்லை, அப்பேற்பட்ட ஊழியத்தை அவர் செய்தார். ஒரு கட்டளை சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் போனவேயானால் எனக்கு ஐயோ என்று சொல்கிற அளவுக்கு அவர் கர்த்தருடைய பணி நிறைவேற்றினார். ஆகையால் இங்கே பார்க்கிறோம், அவர் இரண்டாவதாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, என் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி. ஏன்னா பயத்தை நீக்கும் போது பெருத்த சமாதானம், உலகம் தருகிற சமாதானம் போல் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அடுத்தபடியாக ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்புக்கு வேற்ற ஆயுதம் கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணம், ஆர்மியில் ஆட்கள் எடுக்கிறார்கள். ஐலண்ட் ரவுண்ட் பண்ணால் தெரியும், திடீர்னு பார்த்தா 1000 பேர் 2000 பேர் நிற்பாங்க. என்ன சார், ஹவில்தார் செலெக்ஷன் சார், ஆர்மி செலெக்ஷன் நடக்குன்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் நிற்பாங்க. தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு பணித்தளத்துக்கு எடுத்தோம் கன்னை கொடுத்து நேராக போய் ஷூட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வாலிபர்கள் ஒரு முகாமுக்கு, ஒரு ட்ரைனிங் கேம்புக்கு சென்று அடுத்த 1.5 அல்லது 2 ஆண்டுகள் அந்த ஆர்மி பீப்புளுக்கு சிறப்பான பயிற்சி கொடுப்பார்கள். ஃபஸ்ட்டு பேசிக் டிசிப்ளின், டு பி ஆன் டைம், பங்க்சுவாலிட்டி, இதை தான் முதல் கற்றுக் கொடுப்பார்கள். அடுத்தபடியாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஏனென்றால் ஒரு போர் வீரன் 24/7 எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் காலையில் மாலையிலும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அந்த பரேடு, ரன்னிங்கு, ஆப்ஸ்டிக்கல் ஜம்ப்பு, இந்த பள்ளத்தாக்கில் ஏறது போகிறது எல்லாம் ட்ரிம்மாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சில நேரத்தில் பார்த்துருவோம், சிட்டியில் ஓடி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அசோசியேஷன் அவங்க வெளியே வருவாங்க, ட்ரிம்மாக இருப்பாங்க. முதல் ஹேர் கட், அது பார்த்தாவே தெரியும் இவன் ஆர்மி மேன் அப்படின்னு சொல்லி ட்ரிம்மாக இருப்பாங்க. அதன் பிறகு தியரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் ஆர்ம்ஸ் ஹேண்ட்லிங் எப்படின்னு சொல்லி. ஆகையால் ஒரு நபரை சிறப்பாக பயிற்சி கொடுத்து அதுக்கு வேண்டிய உபகரணங்களை கொடுத்த பிறகு தான் அவன் அந்த பணிக்கு அவனை அமர்த்துகிறார்கள். அதே போல் இங்கேயும் பார்க்கிறோம், இயேசுவானவர் இவர்களுக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார். உலகத்துக்கு சென்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டவை, என்னிடத்தில் கண்டவை, என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள் நீங்களும் எடுத்துரையுங்கள், உலகம் முழுவதும் சென்று இதை செய்யுங்கள் சொல்லும்போது சும்மா அனுப்பல, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதுகிறார். ஹல்லேலூயா! அதுதாங்க நமக்கு பலன். God has given us that Holy Spirit. பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதுகிறார். ஆனால் இன்னும் பெந்தெகோஸ்து நாள் வரல. ஆனால் அது முன்பாகவே இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். காரணம், இவர்கள் என்னை போல் பிதாவும் நாம் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ இவர்களும் ஒரே மனதோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான ஆவல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதன் பிறகு நம்ம எல்லாரும் தெரியும் இல்லை, இவர்கள் அதன் பின்பு ஊழியம் செய்கிறார்கள். இன்னும் தொடங்கல. அந்த கிறிஸ்து பரமேறிய பின்பு அந்த பெந்தெகோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர்கள் அவர் மேல் இறங்கின பொழுது அவரவர் நாட்டு பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். அப்போது ஜெருசலேமில் ஒரு பெரிய பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவர்களெல்லாம் அங்கு செல்கின்றார்கள். அவரவர் தன்னுடைய நாட்டு பாஷையை பேசும்போது அங்கு ஊருக்கு வந்த அந்த பண்டிகை வந்த மற்ற நாட்டு மக்கள், யார் இவர்கள், நம் பாஷையை பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லி வியப்பாய் பார்த்தார்கள். ஆனால் சிலர் இவர்களை பார்த்து குற்றம் சொல்லிந்து பரிகாசம் செய்தார்கள். ஆஹா, காலையிலே மதுபானம் குடித்து விட்டு பெதட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது படிப்பறிவற்ற மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பேதுரு என சொல்லப்பட்ட மனிதன் எழும்பி நின்று, சகோதரர்களே, நீங்கள் சொல்வது போல் இங்கு யாரும் மது அருந்தி பெதட்டவில்லை.
என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். துவக்கம் முதல் இயேசுவின் வரலாற்றை மிகவும் சிறப்பாக அழகாக எடுத்துரைத்து, அந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்து அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லப்படும் போது வசனம் சொல்கின்றது, கேட்கவர்கள் எல்லோரும் உடைய உள்ளம் குத்தப்பட்டு, ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுங்கள், கிறிஸ்துவோடு நீங்கள் பயணிக்கலாம் என்று சொல்லி சொன்னபொழுது 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கின்றது, அன்றைக்கு ஏறக்குரிய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! எங்கிருந்து வந்தது இந்த வல்லமை? எங்கிருந்து வந்தது இந்த பலம்? ஒரே ஒன்று, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கியதோ சிறப்பாக வல்லமையாக இத்தனை கூட்டம், திரள் கூட்டம் மத்தியில் எப்படி இயேசு ஊழியம் பண்ணாரோ அதே போல் அன்றைக்கு பேதுரு பன்னாட்டு மக்கள் மத்தியில் சிறப்பாக ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தி சொன்னபடினால் இத்தனை பேர் வழி நடத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் கூட நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பிரதான கடமை நமக்கு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் அலுவல் உண்டு, நம் குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, அன்றன்ற காரியங்கள் நாம் செய்ய வேண்டியது அந்த பொறுப்புகளாம் உண்டு. அதை விட பிரதான கடமை, பிரதான பொறுப்பு, ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாள் ஒன்று வரும், ஒவ்வொருவரும் இரட்சகர் முன்பாக நீதியின் சூரியனாக இயேசுவின் முன்பாக நிற்கப்படும் பொழுது கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து கேட்க போகிற ஒரே ஒரு கேள்வி, நான் உனக்காக என்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேன், உனக்கு இத்தனை ஆண்டுகள் பூமியில் வாழ அனுமதி கொடுத்தேன், இவ்வளவு வசதிகள் கொடுத்தேன், இவ்வளவு தாளந்துகள் கொடுத்தேன், இவ்வளவு ரிசோர்ஸல் கொடுத்தேன், உனக்கு இவ்வளவு பேரம் புகழும் கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஒரே ஒரு கேள்வி தான் நம்மை பார்த்து கேட்க போகிறார். நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? ஒருவேளை இதோ ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்தினால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இத்தனை பிள்ளைகள், இத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்து அவர் ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தேன்னு சொல்லும்பொழுது வசனம் சொல்கிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் அந்த தாளந்து கதையை பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 5:10 மாற்றி நம்மை பார்த்து சொல்கிறார், நல்லது. ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கும் இந்த வார்த்தை, வெல் டன், வெல் டன் த குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் என்றார். வெல் டன் என்ற வார்த்தை அவ்வளோ லேஸ்டர் பயன்படுத்த மாட்டாங்க. யாராவது சிறப்பான காரியத்தை செய்யும்போது தான் வெல் டன் என்று சொல்வார்கள். இல்லைனா குட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஓகே அப்படின்வாங்க. ஆனால் வெல் டன் என்ற ஒரு வார்த்தை ஒரு சிறப்பான காரியத்தை நாம் செய்யும்போது தான் அந்த பதத்தை பயன்படுத்துவார். இங்கே பார்க்கிறோம், இயேசு அந்த உவமையில் சொல்கிறார், வெல் டன் த குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். கடைசியாக அவருக்கு இன்னொரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார்கள். நீங்கள் யார் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படும், யார் யாருடைய பாவங்கள் நீங்கள் மன்னிக்காமல் போவீர்களானால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. என்ன கூற வருகின்றார் என்றால், நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டிய காரியம், உலகம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது, ஆகையால் நீங்கள் தான் அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் நித்திய அக்னி, நித்திய ஆக்கினை, இதற்கு நீங்கள் வழி தப்பி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும். prevent people from going to hell, prevent people from committing sin after sin. ஏனென்றால் நித்திய அழிவுக்குத்தான் அவர்கள் செல்வார்கள். அதை விட நீங்கள் பேசும்போது பாவத்தின் விளைவு, பாவத்தின் கொடுமை, பாவத்தினுடைய உபாத்தம் இதெல்லாம் இருக்குது. ஆகையால் இதை விட்டு நல் வழியில் அவர்கள் நடத்துங்கள். சிறப்பான வழியில் அவர்கள் நடத்தப்படும் போது நித்திய வாழ்வுக்கு நீங்கள் அவர்களை வழிகாட்டுகிறீர்கள். ஆகையால் தான் நீங்கள் சொல்கிறார்கள், tell them the consequences of sin, tell them the pain of sin, tell them sin is dangerous, don't play with sin என்று சொல்லி அதை எடுத்துரைங்கள். அப்பொழுது அவர்கள் பாவங்கள் உணரும் பொழுது அவர்கள் பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள். மன்னிப்பை பெற்று சிறப்பாக இயேசுவுக்காக வாழும்போது நல் காரியங்கள் அவர்களுக்குள் காணப்படும். அதே பவுல் எழுதுறார் இல்லையா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிவிடும், எல்லாம் புதிதாய் மாறும். அதை இங்கு அழுத்தம் திருத்தமாக சீடர்களுக்கு ஒரு கட்டளையாக, ஒரு அறிவுரையாய் கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலையில் கூட கடந்த 2 வாரம் முன்பாக தான் நாம் உயிர் தெரிந்த பண்டிகையை கொண்டாடினோம். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு ஆலயத்தை வந்தீர்கள்? அன்று காலை நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மிகவும் சந்தோஷத்தோடு
எங்கள் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு ரட்சா பெருமான் எனக்காக மரித்தார், ஆனால் இந்நாள் உயிர்த்தெழுந்தார். நானும் என் குடும்பத்தாரும் மற்ற சபையாரோடும் அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை சந்தோஷமாக ஆலயத்தில் கொண்டாடினோம், உற்சாகமாக பாடல்களை பாடினோம். விசேஷமாக அந்த திருவிருந்து பங்கு பெறும்பொழுது பயபக்தியுடன் என் நேசர் எனக்காக தன் சரீரத்தை கொடுத்தார், என் நேசர் எனக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று உணர்ந்த உள்ளத்தோடு பங்கு பெற்று மிகவும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். மீண்டும் திருப்பி சொல்கிறேன், முதலாவது இதற்காக அவர்கள் மத்தியில் தோன்றினார். அவர்களுக்கு இருந்த பயத்தை நீக்கினார், அவர்களுக்குள் இருந்த பதட்டத்தை நீக்கினார், அவருக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுத்தார், அவர்களுக்கு அந்த விசுவாசத்தின் இதை பலப்படுத்தினார். ஐ ஆம் தேர், என்னை பாருங்கள், நான் தான் உங்களோடு இருந்து பணியாற்றிய 3 ஆண்டுகள் உங்களோடு இருந்த இயேசு, என் காயங்களை பார் என்று சொல்லி அவர் காயங்களை காட்டுகிறார். இரண்டாவது, அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்படி பிதா என்னை அனுப்பினாரோ அதே போல நானும் உங்களை உலகத்துக்குள் அனுப்புகிறேன். மூன்றாவதாக, அவர்களை சும்மா அனுப்பவில்லை, அவர்களை தயார்படுத்தி கொண்டு, அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் ஊதினார். பின்பு அவர்கள் சிறப்பாக பணி செய்தார்கள். மாத்திரமல்ல, கடைசியாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், பாவங்களை மன்னிப்பதற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்டவுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் கனி கொடுக்கிற ஒரு பதமாக இருக்குது. கர்த்தருடைய வசனம் வெளியே சென்றால் தன் காரியத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வராது. விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் இந்த பகுதியின் மூலமாக இடைப்பட்டால் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பகுதியை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தல்வாராக. ஆமென்.